ஒரு பெரிய தோட்டத்தில் சிட்டி என்ற ஒரு குட்டி எறும்பு இருந்தது. ஒரு நாள் சிட்டி ஒரு பெரிய சர்க்கரை துண்டை கண்டுபிடித்தது. அதை தனியாக தூக்க முடியாமல் தன் நண்பர்களை அழைக்க தன் புற்றுக்கு ஓடியது. சிறிது நேரத்தில் நூற்றுக்கணக்கான எறும்புகள் வரிசையாக சர்க்கரை துண்டை நோக்கி வரத் தொடங்கினர். இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் கவின், இவற்றுக்கு எப்படி தெரியும் சர்க்கரை எங்கே இருக்கிறது என்று? இவை ஒரு கோடு போட்டது போல நேராக எப்படி வருகின்றன என்று ஆச்சரியப்பட்டான். கவின் ஒரு விளையாட்டு செய்தான். எறும்புகள் செல்லும் பாதையின் நடுவே ஒரு சிறிய குச்சியால் தேய்த்து மணலை போட்டு மடித்தான். உடனே பின்னால் வந்த எறும்புகள் குழம்பி போய் அங்கும் இங்கும் ஓடின. அவற்றால் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நிமிடம் கழித்து ஒரு எறும்பு அந்த இடத்தை தாண்டி சென்றதும் மீண்டும் எல்லா எறும்புகளும் அதே நேர்கோட்டில் நடக்கத் தொடங்கினர். கவின் தன் தாத்தாவிடம் கேட்டான். தாத்தா சொன்னார், கவின், எறும்புகள் நடக்கும்போது பெரோமோன் என்ற ஒரு வாசனை திரவியத்தை தரையில் விட்டு கொண்டே செல்லும். பின்னால் வரும் எறும்புகள் அந்த வாசனையை மோப்பம் பிடித்து கொண்டே வரும். நீ தரையை தேய்த்ததும் அந்த வாசனை மறைந்து விட்டது. அதனால்தான் அவை தடுமாறினர். மீண்டும் ஒரு எறும்பு அந்த வாசனையை போட்டதும் மற்றவை அதை பின்தொடர்ந்து விட்டன. கவின் வியந்து போனான். எறும்புகளிடம் இருக்கும் இந்த இயற்கை GPS அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மற்றொரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.